Example 1.24. If A is equal to அப்படின்னு ஒரு 3 cross 3 கொடுத்திருக்காங்க. B is equal to ஒரு 3 cross 3 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? Find the products AB and BA and hence solve the equation. System of equations அப்படின்னு ஒரு 3 linear equations கொடுத்திருக்காங்க. இப்போ A, B ன்னு 2 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா? அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A into B. A யும் B மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து B A யும் மல்டிப்ளை பண்ணி காமிக்கணும். அதுல வந்த ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் என்ன செய்யணும்? இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி XYZ கண்டுபிடிக்கணும். ஓகே, அந்த ஹென்ஸ்ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? அதை வச்சுதான் நம்ம சால்வ் பண்ணணும். நம்மளாவே ஒரு மெத்தட்ல போடக்கூடாது. அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. எந்த சம்லையுமே எல்லா சம்லையுமே வந்து ஏதாவது ஒரு மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுத்து அது மூலமா தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த மெத்தட்ல தான் நம்ம சால்வ் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஏவையும் பியும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? A into B. First A matrix எழுதிக்கீங்க. -4, 4, 4, -7, 1, 3, 5, -3, -1. அடுத்தது B matrix எழுதிங்க. 1, -1, 1, 1, -2, -2, 2, 1, 3. ஓகேவா? இது எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல உள்ள ரோவால செகண்ட் மேட்ரிக்ஸ்ல உள்ள காலத்தை மல்டிப்ளை பண்ணி வரிசையா ஃபர்ஸ்ட் ரோல எழுதணும். அடுத்தது செகண்ட் ரோ எடுத்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா செகண்ட் ரோவா உள்ள ஆன்சரா வரும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணலாமா? -4 into 1 -4, 4 into 1 4, 4 2s are 8. அடுத்தது பாருங்க, -4 into -1 4, 4 into -2 -8, 4 into 1 4. Next third column, -4 into 1 -4, 4 into -2 -8, 4 into 3 12. ஓகேவா? அடுத்தது செகண்ட் ரோவால இந்த 3 காலத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்க என்ன செகண்ட் ரோல எழுதிடணும் ஆன்சர்ஸ். சோ -7 into 1 -7, 1 into 1 1, plus 3 into 2 6. அதே மாதிரி செகண்ட் ரோ வித் செகண்ட் காலம். -7 into -1 7, 1 into -2 -2, 3 into 1 3. அதே மாதிரி இது லாஸ்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணும். -7 into 1 -7, 1 into -2 -2, 3 into 3 9. ஓகேவா? அதே மாதிரி இந்த லாஸ்ட் ரோ தேர்ட் ரோ வந்து 3 காலத்தோட மல்டிப்ளை பண்ணி இங்க தேர்ட் ரோவா ஆன்சர் எழுதணும். ஓகே, சோ 5 1s are 5, -3 into 1 -3, -1 into 2 -2. நெக்ஸ்ட் செகண்ட் காலத்தோட 5 into -1 -5, -3 into -2 +6, -1 into 1 -1. லாஸ்ட் ரோ வித் லாஸ்ட் காலம். 5 1s are 5, -3 into -2 +6, -1 into 3 -3. ஓகேவா? இதோட ஆன்சர்ஸை எழுதிட வேண்டியது. அடுத்தது சிம்பிளிஃபை பண்ணி -4 + 1 போய் முதல்ல 8 இருக்கும். அடுத்தது இங்கே 8 - 8 0. இங்கேயும் வந்து என்னது 12 - 12 0. இங்கே 7 - 7 0, 7 10 8. அடுத்தது 9 - 9 0. இங்கே என்ன ஆகும்? 5 - 5 0, 6 - 6 0, 11 - 3 8. ஓகேவா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? B into A. அப்ப B ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை மேட்ரிக்ஸ் போட்டுக்கணும். அடுத்தது என்ன செய்யணும்? Aங்கிற மேட்ரிக்ஸ போடணும். ஓகேவா? Bங்கிற மேட்ரிக்ஸ் என்னது? 1 - 1 1, 1 -2 -2, 2 1 3. அது மாதிரி -4 4 4, -7 1 3, 5 -3 -1. இதுல என்ன செய்வோம்? அதே மாதிரியே தான். ஃபர்ஸ்ட் ரோவால 3 காலத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் ரோவா எல்லா ஆன்சர்ஸையும் எழுதணும். அதே மாதிரியே தான். ஓகேவா? 1 -4 -4, -1 into -7 +7, 1 into 5 5. அது மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ வித் செகண்ட் காலம். 1 4s are 4, -1 into 1 -1, 1 into -3 -3. First row with the last column. 1 4s are 4, -1 into 3 -3, 1 into -1 -1. அடுத்தது செகண்ட் ரோ வித் இந்த 3 காலத்தையும் மல்டிப்ளை பண்ணி என்ன செய்ய போறோம்? இந்த செகண்ட் ரோவா எழுத போறோம். So 1 into -4 -4, -2 into -7 +14, -2 into 5 -10. செகண்ட் ரோவால செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணும். 1 4s are 4, -2 into 1 -2, -2 into -3 +6. ஓகேவா? அடுத்தது செகண்ட் ரோ வித் தேர்ட் காலம். 1 4s are 4, -2 into 3 -6, -2 into -1 +2.
அதே மாதிரி லாஸ்ட் ரோவையும் எல்லா காலத்தோட மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ -4 2 into -4 -8 1 into -7 -7 3 into 15 sorry 3 into 5 15. அதே மாதிரி லாஸ்ட் ரோ வித் செகண்ட் காலம் 2 4s are 8 1 into 1 1 3 into -3 -9. Last row with the last column. So 2 4s are 8 1 3s are 3 plus 3 into a -1 -3. Okay va? இது சால்வ் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 12 12 4 8 இது 0 இது 0. அது மாதிரி இதை சால்வ் பண்ணும்போது 0 அதனால 10 10 2 8 0 இதுக்கு இதுல 15 15 0 இது 9 minus 9 0 இங்க 8. ஓகேவா? இப்ப பாருங்க இதுக்கும் அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. B into A க்கு ஒரே ஆன்சர் தான் வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே எதுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுல இருந்து 8 காமனா எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன கிடைக்கும்? 1 0 0 0 1 0 0 0 1 which is equal to 8 into identity matrix. 3ங்கிறது எதுக்கு போட்டிருக்கோம்? ஆர்டர் 3ங்கிறதுனால அது மாதிரி போட்டிருக்கோம். இங்கேயும் அது மாதிரி என்ன செஞ்சுக்கலாம்? 8 காமனா வெளில எடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைச்சிடும். ஓகேவா? இதுல இருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்னு பாருங்க. ஏபிங்கிறது பிஏக்கு ஈக்குவல் which is equal to 8 into I3. இந்த ஐடென்டிட்டில இருந்து நம்ம என்ன செய்யணும்? இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். ஓகேவா? ரப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுவோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ இஸ் ஈக்குவல் டு 8I3. இதை வந்து நம்ம என்ன செய்யணும்? இந்த சொல்யூஷன் நம்ம XYZ கண்டுபிடிக்கிறதுக்கு இதுல இருந்து ஏதாவது நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்? நம்ம மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் மூலமா தானே நம்ம எப்பவுமே என்ன செய்வோம்? இந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுவோம் இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்? மேட்ரிக்ஸ் மெத்தட்ல எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ்ல உள்ள XYZ உடைய கோஎஃபிஷியன்ட்ஸை ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸா எழுதுவோம். ஓகேவா? 1 -1 1. அடுத்த செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க 1 -2 -2. தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்க 2 1 3 இன்டு என்ன தலை எழுதுவோம்? XYZ. இதெல்லாம் பெருக்குனாதான் என்ன செய்யும்? இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். which is equal to என்னது? ஈக்குவல் டு அந்தாண்ட இருக்கிற கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் என்ன செய்ய போறோம்? ஒரு காலம் மேட்ரிக்ஸா எடுத்து எழுதிக்க போறோம். ஓகேவா? மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் மூலமா நம்ம என்ன செய்வோம்? இந்த XYZ மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோ, மீதி இருக்கிற மேட்ரிக்ஸை அந்த பக்கம் எடுத்துட்டு போனா என்ன ஆயிடும்? இது இன்வர்ஸா மாறும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். அதுக்கு முன்னாடி பாருங்க இந்த மேட்ரிக்ஸ் எதனுடைய ஈக்குவலா இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கிற பிக்கு ஈக்குவலா இருக்கு. சோ பி இன்டூ இது எக்ஸ்னு ஒரு மேட்ரிக்ஸ் பேர் கொடுப்போம். இது சின்னு ஒரு நியூ நேம் கொடுக்கலாம். ஓகேவா? ரெண்டு பக்கமும் நான் பி இன்வர்ஸால நான் மல்டிப்ளை பண்றேன்னா என்ன ஆயிடும்? இது ரெண்டும் கேன்சல் ஆகி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்டூ சின்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? நம்ம சாதாரணமா மேட்ரிக்ஸ் எலிமினேஷன் மெத்தட்ல கண்டுபிடிக்கும் போது நம்ம பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சு அது சியோட மல்டிப்ளை பண்ணுவோம். இங்க எதுக்காக இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிருக்கோம் இல்லையா? இந்த ரிசல்ட்டை நம்ம இதுல யூஸ் பண்ணி இந்த பி இன்வர்ஸை கண்டுபிடிக்காமலே நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம வேற ஒரு மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும். அதனாலதான் நம்ம என்ன செஞ்சிருக்காங்க? ஹென்ஸ் யூஸ் திஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, இப்ப இதுல இருந்து என்ன செஞ்சுக்கலாம்? ஒரு செட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. 8I3 AB is equal to 8I3. ஓகேவா? இப்ப என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா I is equal to AB divided by 8. ஓகேவா? இதோட என்ன செஞ்சுக்கலாம்? B இன்வர்ஸ் ரெண்டு பக்கமும் என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம இந்த இடத்துல B இன்வர்ஸ் இருக்கு இல்லையா? இந்த B இன்வர்ஸ்க்கு பதிலாக தான் நம்ம வேற ஏதாவது இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணணும். அதனால நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? B இன்வர்ஸால ரெண்டு சைடையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிடும்? B இன்வர்ஸ் இன்டூ I அப்படிங்கும் போது எந்த மேட்ரிக்ஸோட ஐ மல்டிப்ளை பண்ணாலும் அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஓகேவா? அது மாதிரி A B இன்வர்ஸ்ங்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸும் அதோட இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஐடென்டிட்டி கிடைக்கும். ஐடென்டிட்டியோட எந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேவா? இப்ப B இன்வர்ஸ்க்கு பதிலா நம்ம என்ன போட்டுக்கலாம்? A by 8ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இம்ப்ளைஸ் X is equal to B இன்வர்ஸ்க்கு பதிலா A by 8 into Cங்கிற மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டிடியூஷன் பண்ண வேண்டியதான். X is equal to 1 by 8. இந்த 8ங்கிறத முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. இன்டூ ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்னது? இந்த இருக்கு பாருங்க. -4 4 4 -7 1 3 5 -3 -1 இன்டூ சிங்கிற மேட்ரிக்ஸ் என்னது? இந்த இருக்கு பாத்தீங்களா? அதுதான் சி மேட்ரிக்ஸ். 4 9 1.
இப்போ என்னது இந்த முன்னாடி இருக்க 1/8 அப்படியே போட்டுக்கணும். ஜஸ்ட் எப்பவும் போல என்ன செய்யும், இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி மல்டிப்ளை பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ரோ வித் இந்த காலம் மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோ வித் செகண்ட் காலம் செகண்ட் எலிமெண்ட், அப்படியே வரிசையில காலம் வைஸா வந்துடும். ஓகே, -4 × 4 -16, 4 9s are 36, 4 1s are 4. அடுத்தது பாருங்க செகண்ட் ரோ -7 × 4 -28, 1 9s are 9 plus 1 3s are 3. அது மாதிரி லாஸ்ட் ரோ வித் இந்த காலம். ஸோ 5 4s are 20, -3 × 9 -27, -1 × 1 -1. ஓகேவா? 1/8 into இது அப்படியே சால்வ் பண்ணிக்க வேண்டியதான். 20 24 ஆயிடும். இது என்ன ஆயிடும் பாருங்க, 9 + 3 12, 12 போனுச்சுன்னா -16. அது மாதிரி 20 -7 -1 -8 ஆயிடும். இப்போ 8 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிடும், எல்லாத்தையும் என்னது 1/8 மல்டிப்ளை பண்ணும்போது எல்லாமே டிவிஷன் 24/8 -16/8 -8/8 இருக்கும். அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்க வேண்டியதான், டிவிஷன் பண்ணிக்க வேண்டியதான். 3 டைம்ஸ் வரும், இது -2 டைம்ஸ், இது -1 டைம். ஓகேவா? இங்க இப்ப இங்க x என்ன இருந்துச்சு, xyz இருந்துச்சு. xyz is equal to 3 -2 -1. இம்ப்ளைஸ் என்னது, ஒரு வேல்யூ டைரக்டா ஈக்குவேட் பண்ணிக்க வேண்டியது. x க்கு 3, y க்கு -2, z க்கு -1. நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டா இருக்கான்னு எப்படி செக் பண்றது? ஏதாவது ஒரு ஈக்குவேஷன், இந்த 3 ஈக்குவேஷன்ல எடுத்துக்கோங்க. எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்யணும், ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க இந்த xyz வேல்யூஸை. சப்ஸ்டியூட் பண்ணா ஆன்சர் அந்த ஈக்குவல் டு இருக்கிற நம்பர் வந்துருச்சுன்னா நம்ம போட்ட சம் கரெக்டான அர்த்தம். ஓகேவா? சைட்ல ரஃப் ஒர்க்கா போட்டு பார்த்துக்கலாம் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். எக்ஸுக்கு பதிலாக 3, ஒய்க்கு பதிலாக -2, அங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +2 ஆயிடும். இசட்டுக்கு -1 கொடுக்குறேன். இப்போ 5 - 1 which is equal to 4. இங்க ரைட் ஹேண்ட் சைட்லயும் 4 வந்துருச்சு. அப்ப நம்ம போட்ட ஆன்சர் கரெக்ட். ஓகேவா?